ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேக் நிஃப்டி அனாலிசிஸோட வரும், ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸோட வரும். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே இந்த ஒரு பெய்ட் டிப்பை ப்ரொவைட் பண்ண வரல, நான் இங்கே இந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. இவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட் வந்துடும், இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்கான ப்ரொபகேண்டா கொடுக்க வரல. நான் கொடுக்கறது எல்லாமே ஜென்யூன் லெவல்ஸ், ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட சிவியரிஸ்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் ப்ராப்பராக தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு மாதிரி ட்ரேட் எடுக்கக்கூடாது. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஏன்னா இது உங்களோட அக்கௌண்ட்டை வைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்காது, ஓவரால் வைப் பண்ணிட்டு போயிடும். ஸோ நீங்கள் இதை எதர் எங்ககிட்ட கற்றுக்கோங்க, இல்லை வேறு எங்கே வேணால் நீங்கள் கற்றுக்கோங்க, நோ இஷ்யூஸ். பட் ரிமெம்பர், வித்தவுட் லேர்னிங் டோன்ட் என்டர் த ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடலை பிகாஸ் ஆஃப் அவர் கமிட்மெண்ட். அண்ட் மோர் ஓவர் எஸ்டர்டேவோட நம்மளோட பேட்சஸோட கிளாஸஸ் ஆன்லைன்லேருந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் இட் இஸ் நாட் தேர். ஆஃப்லைன் கிளாஸஸ் எஸ் இட் மே பி, பட் த காஸ்ட் ஆர் வெரி டபுள்டு. ஓகே, அது ஏன்றது நம்ம ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இந்த பேட்ச் நம்ம எடுத்துகிட்டு போனாங்க, அவங்களுக்கு தெரியும் why it is this much of cost. Okay, and moreover அந்த ரீசன்னால தான் நம்மளால் ரெகுலராக எக்ஸாக்ட்லி மார்க்கெட் முடிஞ்சோடனே வீடியோ போட முடியல. ஸோ டுடே வில் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்க சான்ஸ் இருக்குன்றத வாங்க நம்ம இல்லை பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச் டில் எண்ட். ஓட்டி பார்க்காம பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. இல்லை ஓட்டி தான் பார்த்தீங்கன்னா நிறைய இது மிஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதும் நீங்கள் தான். எனக்கு அந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ டேக் பேப்பர் பென் அண்ட் ரைட் டவுன் த லெவல்ஸ். ஃபஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ ஒரு 1 வீக் வாட்ச் பண்ண அப்புறம் தான் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக்கே பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது. கிளியர்? ஸோ வாங்க, லெட்ஸ் ஹேவ் அ லெவல்ஸ். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஸோ நிஃப்டியில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு கேப் டவுன் இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஐ வாண்ட் அ கேப் டவுன். ஸோ கேப் டவுன் வந்த உடனே என்ன இருக்க சான்ஸ் இருக்குது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்சைடு ஒரு லெவல் எழுதிக்கோங்க, விச் இஸ் 24,267 அண்ட் 24,246. கிளியர்? இது அப்சைடோட ஒரு ஜோன். ஓகே, அண்ட் வாட் இஸ் த டவுன் சைட் ஜோன்? வாங்க, டவுன் சைட் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is our downside zone. இங்கே இருக்கு. So downside zone is 24,084 and 24,069. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போச்சுனாலும் நீங்கள் மார்க்கெட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, உள்ளே போச்சுனாலே நீங்கள் ரெடியாக இருங்க, ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் கிடைக்கும்னு சொன்ன 2 லெவல்ஸ்குள்ளேயும். ஸோ எப்படி பண்ணணும் பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி க்ரூஷியலாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் கேப் அப் எடுக்குதோ கேப் டவுன் எடுக்குதோ, தட் இஸ் நெக்ஸ்ட் திங். அன்டில் அண்ட் அன்லெஸ் மார்க்கெட் இந்த லெவலை கிராஸ் பண்ணாத வரைக்கும், விச் இஸ் 267, 24,267 இதை கிராஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் தப்பி தவறி கூட கால் சைடு யோசிக்க கூடாது. நெவர் என்டர் இந்த கால் சைடு. குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அட் 24,246. ரொம்ப இந்த லெவல் ரொம்ப குரூஷியல் ரெசிஸ்டன்ஸு. நீங்கள் பார்த்தாலே தெரியுது, 1 2 3 நம்ம லெவலே 1 4. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 லெவல்ஸ் இருக்குது, 2 + 1 3 + 4. ஸோ டோட்டல் 4 ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ 4 ப்ரைஸ் ஆக்ஷன் ஜோன்ஸ் இருக்க ஒரு காரணத்தினால இங்கே போனால் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். போன உடனே ரிஜெக்ட் ஆகும்னு நான் சொல்லலை, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஜோனை உடைக்கணும்னா இட் நீட்ஸ் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரென்த். ஸோ அப்படி இருக்கிற காரணத்தில் என்ன ஆகும், மார்க்கெட் இதுக்கு மேலே போனால் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். எது வரைக்கும்? 24,393 வரைக்கும் இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், 24,393 வரைக்கும் ஒரு மொமெண்டம் இருக்கிறது. இதுக்கு மேலே போச்சு, சூப்பரான மொமெண்டம் 24,393. இது
அதுக்கப்புறம் இதையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா மேக்ஸிமம் 433 வரைக்கும் தான் இருக்கு ஆஸ் ஆஃப் மை பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ். கிளியர்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே போகாத வரைக்கும் நீங்கள் கால் சைடு பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. கிளியர்? சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆகி மார்க்கெட் இந்த லெவலில் முக்கியமான லெவலில் சப்போர்ட் எடுக்குதுன்னா go first target for this 24 125 ஒரு புல் பேக் 125 கிராஸ் ஆச்சுன்னா 24 167. ஸோ 167 இந்த இடத்துல கொஞ்சம் ரேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அதை உடச்சிதுன்னா இமீடியட்டாக 24 190 அண்ட் ஃபாலோடு பை நம்மளோட அப்சைட் ஜோன். இதை பார்த்தா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நமக்கு எங்கெங்க ஏரியா கிடைக்குன்னா 1 2 and 3 இந்த ஏரியா. இந்த 3 ஏரியா தான் நமக்கு ஆஸ் ஆஃப் நவ் ஒரு பாசிட்டிவாக தெரியுது. கிளியர்? அண்டர்ஸ்டுட்? ஸோ இதுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ட்ரேடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாமே ஒரு சின்ன சின்ன ட்ரேட்ஸ் தான். ஸோ ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஆன் அட் சர்டைன் லெவல்ஸ் ப்ளீஸ் புக் யுவர் ப்ராஃபிட்ஸ். கிளியர்? ஓகே ஓகே. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஸோ இந்த லெவல் நான் சொல்லிட்டேன், இதையும் நான் சொல்லிட்டேன். சப்போஸ் இனி மார்க்கெட்டில் கேப் அப் ஆகுது அண்ட் நல்லா நான் இந்த இடத்துல லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்னிங்லே ஒரு மூவ் கொடுத்ததுன்னா, பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா உங்களுக்கு இந்த டார்கெட் கன்ஃபார்மாக வந்துடும். விச் இஸ் 24 190 புல் பேக் அகைன் 167 புல் பேக் அண்ட் ஃபாலோட் பை 125 அண்ட் அவர் ஜோன் கூட வந்துடும். ஸோ மார்க்கெட்டில் இந்த லெவல் போனால் ஒரு கால் சைட், இந்த லெவல் போனால் புட் சைட், அதுக்குள்ளே எங்கே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு அப் டவுன் மொமெண்டம் கிடைக்கும் இன்னைக்கு. ஓகே, புட் சைடு என்ன நான் திரும்பவும் சொல்லிட்டேன், எப்போ நம்ம இந்த லெவலை உடைச்சா மட்டும்தான் நம்ம புட் சைடு போகணும். எந்த லெவல்? நம்மளோட முக்கியமான இந்த லெவல் 24072. 24072 கீழே புட் சைடு போயிட்டீங்கன்னா சூப்பரான மூவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 23908. 23908 சாரி ஃபாலோட் பை இதையும் கிராஸ் ஆயிடுச்சுன்னா 23724 வரைக்கும் டவுன் சைடில் லெவல்ஸ் இருக்கு. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணாதான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. 1 வீக் வாட்ச் பண்ணுங்க, லெவல்ஸ் கரெக்டாக இருக்குதா, லெவல்ஸில் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது மார்க்கெட், உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா. எவ்ரி திங் யூ டூ யுவர் ஓன் ரிசர்ச். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேர் பார்த்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் வி ஜஸ்ட் என்ன சொல்ற unsubscribe பண்ணுறீங்க. டோன்ட் ஹவ் எனி இஷ்யூஸ் வித் தட் பிகாஸ் யூ டோன்ட் ஹவ், அதில் வந்து 3-4 விஷயம் இருக்கும். ஒன், யூ டோன்ட் ஹவ் த பேஷன்ஸ். செகண்ட், யூ நெவர் டிட் யுவர் ரிசர்ச். தேர்ட், யூ டுக் தட் மார்க்கெட் இஸ் வெரி ஈஸி. சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒரு லெவலை பார்த்துட்டு அந்த லெவல் வந்துச்சுன்னா இட் வில் கிவ் த ப்ராஃபிட். இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, ஸோ மெனி திங்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு வில் பி கெட்டிங் மோர் பெனிஃபிட்டட். அண்டர்ஸ்டுட்? ஓகே, வாங்க. ஸோ கம் வித் த பேங்க் நிஃப்டி. கம் ஆன். ஸோ பேங்க் நிஃப்டியோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 56048, 55984, 56048 and 55984. ஓகே, ஸோ அந்த மாதிரி டவுன் சைட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 55278 and 55248. கிளியர்? இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ். ஸோ இதுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எப்போவுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப குரூஷியலான எஃப்ஐடிஏயோட ஜோன்ஸ் இது. கிளியர்? டன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் இன்னும் பாசிபிளாக தான் இருக்குது. ஸோ இது தட் குட் பி ஏ கேப் அப் ஆல்சோ. இது பாருங்கள், பேங்க் நிஃப்டியை இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்பாக கேப் டவுன் ப்ரெடிக்ட் பண்ண கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்குது. பட் ஹவவர் chances of bank nifty for gap up are more compared to gap down. பட் நான் உங்களுக்கு 2 லெவல்ஸ் நான் கொடுக்குறேன், கேப் அப் இருக்கட்டும் கேப் டவுன் இருக்கட்டும். டோன்ட் வரி அட் ஆல். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணும்?
முக்கியமான லெவல் நல்லா யோசிச்சு நோட் பண்ணிக்கோங்க. வாட் யூ ஹவ் டு டூ வித் த பேங்க். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேப் அப் எடுத்துருச்சு, இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா மார்க்கெட் அகைன் இட் வில் கம் டவுன் 55,963 கீழே வந்துச்சுன்னா தாராளமாக புட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 55,650. ஸோ 55,650 கிடைக்கும். 650லேருந்து ஒரு புல் பேக் 650 பிரேக் ஆச்சுன்னா அகைன் யூல் கெட் 465 அண்ட் ஃபாலோடு பை நம்மளோட முக்கியமான டவுன் சைட் 305 ஜோன்ஸ் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல கேப் டவுன் ஆயிருச்சு, குரூஷியலான சப்போர்ட் பாருங்க, எவ்வளோ குரூஷியலான சப்போர்ட் 1 2 3 4 நம்ம பாக்ஸ் ஜோன்ல 6. ஸோ டோட்டல் 6 லெவல்ஸ் ஆஃப் சப்போர்ட் இருக்கு. ஸோ வந்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போக ஹெவி சான்சஸ் ஆர் தேர். அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 55,465 pull back followed by 55,650 or pull back, and once it crosses then it will reach the target of 55,963 நம்மளோட பாக்ஸ் ஜோன் வரைக்கும் வரும். பை எனி சான்ஸ் மார்க்கெட் நம்மளோட பாக்ஸ் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 56,179 நல்லா வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் 56,817 வரைக்கும் யோசிக்கணும். இல்லைன்னா தப்பி தவறி யோசிக்காதீங்க. திஸ் இஸ் யுவர் லெவல், இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகே, ஸோ பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் சொன்ன பார்த்தீங்களா கேப் அப் எடுத்துருச்சு, இதெல்லாம் வந்துருச்சு. ஓகே, எனி சான்ஸ் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இந்த இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ் கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆகுது, பார்த்தாலே தெரியுது. இது எல்லாமே இப்போ என்னவா மாறி இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கும். ஸோ மார்க்கெட் இதுக்கு புல் டவுன் பிரேக் டவுன் எடுக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி 54,689 672 689 672. இதே உடைச்சதுன்னா வாட் இஸ் மை நெக்ஸ்ட் டார்கெட்? ஐம் கிவிங் த நெக்ஸ்ட் டார்கெட் விச் இஸ் 54,105. 54,105. அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் லிக்விடிட்டி. கான்செப்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், இந்த வாட்டி நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஸோ until unless you learn the concept of liquidity, you're not able to take the trades. Okay, I hope உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேன் ப்ரீ கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா இதே மாதிரி நான் வீடியோ போடவே மாட்டேன். கமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் என் வீடியோ ரீச் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரே இது வந்து கமெண்ட் மட்டும்தான். நான் பாட்டிங்க சொல்லிட்டு இருக்கேன், பட் யூ டோன்ட் வாட்ச் இட் அண்ட் டோன்ட் டூ இட். யூ டூ ஆஸ் பர் யுவர் ஓன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் you have the freedom to do as per your own, but when you watch this video definitely levels work agada illayandrathu you should comment and tell me, right? That's all about my analysis. All the best, take care, bye bye, and happy trading. See you soon tomorrow with a new analysis. Till then, bye from my professor. Have a good day, take care, bye bye, and love you all. Cheers.